ஹை கைஸ், நம்ம இந்த மெமரி வச்சு பிளாக் கிளவரில் எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஊரே பற்றிடுது. என்னங்க இவ்வளோ பெரிய ஊர்வலாக வருது? என்ன கனவு காண்றானா? அதுக்கு என்னன்னு புரியலையே. இருக்குமா இல்லை அந்த பையன் ஆசைப்படுவாங்க இந்த மாதிரி அரசராக அவரு போல. பொசிஷன் தான் போல இருக்குது. ஹியூமனிட்டியோட ஸ்ட்ரென்த் இருந்தாதான் எப்பேற்பட்ட தீய சக்தியோடையும் போராட முடியும். ஆனா ஒரே ஒருத்தர் எல்லாருடைய உயிரையும் காப்பாத்த போராடி இருக்காரு, அதுல வெற்றியும் பெற்றிருக்காரு. அவர் செஞ்ச இந்த சாதனையினால அவர் ஒரு விசார்ட் கிங்கா மாறி அந்த எலும்பு கொடுத்தானா இது லெஜெண்டா மாறிடுச்சு. பீஸ் ஆயிடுச்சு. அது எப்படி வரும்? இதுக்குதான் போச்சு தலை இருக்கும். பல காலங்கள் கடந்து இப்ப நடக்கிற நிகழ்வுக்கு நாம வருவோம். அந்த விசார்ட் கிங்ங்கிற பதவி காலகாலமா ஒவ்வொருத்தர்கிட்டையும் மாறி மாறி வந்துட்டு இருக்கு. மேஜிக் நைட்ஸ் எல்லாம் மக்களை காப்பாத்துற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. மேஜிக் நைட்ஸ பொறுத்த வரைக்கும் மொத்தமா அவங்க 9 ஸ்குவாட்ஸ். அவங்க சக்தி எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு மாறுபடும். ஆனா அவங்க எல்லாரும் மொத்தமா விசார்ட் கிங்குக்கு கீழே தான் செயல்படுவாங்க. அவர் என்ன இறந்துட்டாரா? மக்களை காப்பாத்துறதுக்காக இந்த ஹீரோஸ் தங்களோட உயிரையே பணையம் வைப்பாங்க. எல்லாரும் விசார்ட் கிங்கா இல்ல மேஜிக் நைட்டா மாறுறதுக்காக க்ளோவர் கிங்டம்ல பெரிய அளவுல உழைப்ப போடுவாங்க. அந்த நெத்தில ஓட்டையா? 996 அந்த பையன் இங்கேயே வந்து பிராக்டிஸ் எடுத்துனுங்கிறான். அவரு மாதிரியே ஆகணும். 998 999 விழாலும்ல தான் பிராக்டிஸ் சேவா. மரலையா? அது எலும்பியாது. ரொம்ப கேவலமா இருக்கு. பரவாயில்ல, இன்னொரு ரவுண்ட் குடிப்போம். இன்னும் கேவலமா இருக்கு. ஓ அந்த சிலையோட இதான். என்ன உனக்கு கொஞ்சம் வேணுமா? பறவை கூட மதிக்க மாட்டேங்குது. எனக்கு ஏன் கிரீம் வார் கிடைச்சிருச்சு. எனக்கு மேஜிக்கல் பவர் இல்லைனாலும் கண்டிப்பா நான் முன்னேறி போயிட்டே இருப்பேன். ஓகே, வீட்டை இடத்துல இருந்து மறுபடியும் நான் தொடங்குறேன். 1001 கண்டிப்பா யூனோவும் ஸ்பெஷலா ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பான். ஆனா அவனை விட நான் முந்தியே ஆகணும். மேஜிக் நைட்ஸ் உடைய நுழைவு தேர்வுல எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும்னு அவன் கடுமையா பயிற்சி எடுத்துட்டு இருக்கான். இன்னும் 6 மாசத்துல ராயல் கேபிட்டல்ல க்ளோவர் கிங்டம்ல நடக்க போகுது. இந்த நிகழ்வுல யூனோவும் கலந்துக்க போறான். இன்னும் மந்திரத்தை வச்சு வெட்டுறான். எனக்கு இது போதும்னு நினைக்கிறேன். இது போதாது. எதுக்கு இவ்வளவு சீக்கிரம் போகணும்? இன்னும் கொஞ்ச நேரம் ட்ரைனிங் தொடருவோம். அவனுக்கும் புக்கு கிடைச்சிச்சுல, அவனும் புக் வச்சு தானே பண்ணணும். 2 பேரோட ட்ரைனிங் வெவ்வேறு விதமா இருந்தாலும் போய் சேர வேண்டிய இடம் ஒண்ணுதான்.
1503. இங்க பார், என்னால ஒண்ணு மட்டும் நிச்சயமா புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ஆஸ்டாவை நீங்க அந்த எக்ஸாம கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறது சரியா இருக்குமா? ஏன் அவன் போனா என்ன? கண்டிப்பா அவனை கூட்டிட்டு போகட்டும். நல்லதே நடக்கும்னு நம்புவோம். ஏன் பாதிரியார் எப்படி இருக்கீங்க? சீக்கிரம் ஒரு என்னாச்சு? அதிசயம் நிகழ போகுது. இது இம்பாசிபிள். இத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நம்ம மேஜிக் ரைட்ஸா மாறவே முடியாது. அங்க நம்ம ஸ்ட்ராங்கா இல்லைன்னா கண்டிப்பா நம்மள அந்த இடத்தை விட்டு துரத்தி விட்டுருவாங்க. அது நமக்கு நடக்க கூடாது. எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. அவங்க ரெண்டு பேரும் எக்ஸாம் மாட்டினாங்க. கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணணும். அவங்க நினைச்சா ஜெயிச்சிடலாம். சரி, நீங்க அவனை நம்புறீங்க. யூனோ ஜெயிச்சிருவான். ஆனா ஆஸ்டா மேலதான் நம்பிக்கை இல்ல. இங்க பாரு, போயிட்டு அவனுக்கு அது வரட்டும் தேவைன்னு ஐயா. நினைக்கிறான்ல, அப்ப என்ன அவன் தப்பு? போக்கிலேயே அவனை விட்டுடணும். இல்லங்க, என்னால இதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க முடியல. யூனோவை பத்தி நான் தோத்தா பேசுறேன். ரிட்டர்ன் வர போறோம், கத்துக்கிட்டோம். பிரயோஜனம் இல்ல. நான் சொல்றத முதல்ல நீ புரிஞ்சுக்க. அவன் தான் அங்க போகணும்னு நினைக்கிறான்ல, போயிட்டு வரட்டும். அவன் போகணும்னு சொல்லி நீயே விட மாட்டேங்கிற. அவன் போயிட்டா நீயும் இங்க தனியா கஷ்டப்படணுமேன்னு பயப்படுறியா? ஃபாதர் ஒரு நிமிஷம். நீயும் அவர் கூட சேர்ந்து பேச ஆரம்பிக்காத. கண்டிப்பா அதுல போய் அவன் எப்படியும் ஃபெயில் ஆகதான் போறான். சரி, அது அப்படி இருக்கும்போது அவன் எதுக்காக அந்த இடத்துக்கு பாதிரியார் போகணும்? பேச்சே நீயே இல்லையே, சொல்லு. இது பொறுமையா அதுவும் இல்ல. இங்க இருக்கிற குட்டி பசங்க அவனை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. இதுல எனக்கு எந்த அவன் பிரச்சனையும் கத்துக்க இல்ல. வேணாமா? நான் குழந்தைகளுக்காக தான் இவ்வளவும் பேசிட்டு இருக்கேன். தயவு அது செஞ்சு தெரியலையே. என்னை பார்க்காத. மாஸ்டர், உங்களுக்கும் இதை நான் சொல்லிக்கிறேன். கண்டிப்பா சமாளி, அவங்க ரெண்டு நின்னு. பேரும் அங்க போயிட்டு வர வரைக்கும் நாம அவங்கள மிஸ் பண்ணதான் போறோம். ஆனா நம்ம தனியா இல்லையே. சரி, நீங்க என்னமோ பண்ணுங்க. அவங்கள நான் தான் வளர்த்தேன். எப்பவும் அவங்க கூடயே இருந்துட்டேன், குழந்தை பருவத்துல இருந்து. அதனாலதான் எனக்கு என்னமோ ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. அடப்பாவி. எனக்கு நல்லா புரியுது. அவங்க எப்பவும் அந்த சர்ச்லயே இருக்கணும் தான் எனக்கு இன்னும் மட்டும் அனுப்புறீங்களா? ஆனா அதே சமயம் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை நம்ம பண்ண விடணும்ல. ரொம்ப சரியா சொன்ன. உனக்கு இது நல்லா புரிஞ்சிருக்கு. யூனோ இதை கண்டிப்பா செஞ்சிடுவான். ஒருவேளை ஆஸ்டா நீங்க சொன்னபடி தோத்து போயிட்டா அவன் ஆஸ்டா திரும்ப எப்படி வந்துதானே ஆகணும். அதேதான். ஆஸ்டா மேல சரியா பாசம் சொன்னீங்க. அதிகமா. இதைத்தான் நான் உங்களுக்கு புரிய வைக்க நினைச்சேன். யூனோ கண்டிப்பா ஜெயிச்சிருவான். கண்டிப்பா ஆஸ்டா திரும்பி வருவான். அப்புறம் ஆஸ்டாவோட அந்த புக்க பாத்தீங்களா? இது கண்டிப்பா கிரிமோரா தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அவனுக்கு மேஜிக் பண்ணவே வரல. அப்படி இருக்கும்போது கிரிமோர் எப்படி அவன் கையில கிடைக்கும்? எனக்கு அது தெரியல. ஆனா ஒண்ணு சொல்றேன். அது என்னன்னு சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல. இங்க பாத்தீங்களா, இது என்னது? இது எனக்கே சொந்தமான கிரிமோர். இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு ஒண்ணு கிடைச்சிருச்சு. இது 5 லீஃப் க்ளோவர். இப்படி இருக்க வாய்ப்பே இல்லையே. அதிசய குழந்தை. நான் சர்ச்சுக்கு போற வரைக்கும் இந்த ட்ரைனிங் முடியாது. நான் மின்னல் வேகத்துல போயிட்டு இருக்கேன். அவன் எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். ஐயோ, அவள் பெருசா வர தூக்கிட்டு வந்து இருக்கணும்டா போட்டினா. எனக்கு இந்த காய் கக்காச்சி இப்படித்தானே ஓடினாங்க. அதை நான் உள்ள போயிட்டா. யூனோ ஆஸ்டா ட்ரைனிங் எப்படி போச்சு? சரி, அது இருக்கட்டும். முதல்ல யாருக்கு வந்தது? இது க்ளோஸ் கால் தான். ஆனா யூனோ உன்னை விட கொஞ்சம் அதிகமா இருந்தா. சீரியஸாவா சொல்றேன்? நீ உண்மையாவே இதை பார்த்துதான் ராக்கலையா? சொல்றியா? அப்படின்னா சரி, சர்ச்சுக்கு யார் முதல்ல போறான்னு பார்த்துடலாமா? நான் ஃபர்ஸ்ட். யூனோ சில சமயத்துல சைல்டிஷா நடந்துக்கிறாரு. ஆமா, ஆமா, ஆஸ்டா அவர் பண்றதெல்லாம் கஷ்டப்பட்டு தான் பண்ணுவாங்க. ஆஸ்டாவோட குழந்தையா நடந்துக்கிறான். இத்தனை வருஷமா இவங்கள பாத்துட்டு இருக்கோம். இவங்க ரெண்டு பேரும் பத்தி நமக்கு தெரியாதா? நான் விட ரொம்ப மெச்சூரா நடந்துக்கிறேன்னு நினைச்சேன். இல்ல, அவனும் அப்படிதாங்கிறான். கண்டிப்பா நான் ஒரு நாள் விசிட் கிங் ஆவேன். Hey, யூனோ, நீ என்னோட ட்ரைனிங்க பாக்குறதுக்காக வந்திருக்கியா? சரி. ஹவ் நாஷ், என்ன விஷயம் சொல்ல? ஒண்ணும் இல்ல, போர் அடிச்சது, அதான் இந்த பக்கம் வந்தேன். எப்படியும் தேவையில்லாத இந்த மாதிரி காமெடி தான் பண்ணிட்டு இருப்பேன்னு எனக்கு தெரியும். அதான் இந்த பக்கம் வந்தேன். நான் பண்றது எதுவும் காமெடி மேஜிக் கிடையாது. பண்ணணும். எனக்கு அப்படிதான் தோணுது. உனக்கு மேஜிக்கே சுத்தமா வரல. அப்படி இருக்கும்போது மேஜிக் நைட் எக்ஸாம்க்கு நீ எப்படி போவ? நீ கண்டிப்பா தோக்க தான் போற. அப்படி ஒண்ணு நான் நினைக்கல. நீ ஏன் அவசரப்படுற? இங்க பாரு, இப்போ என்கிட்ட கிரிம்போரா இருக்கு, எல்லாமே இருக்கு. கண்டிப்பா தரடா நான் magic கொஞ்சமாவது. night squad க்கு போக தான் போறேன் பாரு.
அது மட்டும் இல்ல, கண்டிப்பா ஒரு நாள் விசடாவும் அது மாறுவேன். நடக்காது. நம்மள மாதிரி ஏழைங்க அனாதைங்களாம் இந்த மாதிரி கனவு காணக்கூடாது. ஏய். நம்மள மாதிரி பசங்களுக்கு இந்த கனவே இருக்க கூடாது. யாரா அவனுக்கு அப்படி சொன்னது? இவன் பண்றதெல்லாம் சின்ன பசங்க தான். கத்துறா காதுலயே. நானா இருந்தா அதான் பண்ணிருப்பேன். கத்தாத வலிக்குது. நம்ம எதையும் செய்ய முடியாதுன்னு எனக்கு தெரியும். அப்படிலாம் யார் இல்ல. சொன்னா? பாரு, என் கனவை நான் நிறைவேற்றி காட்டுவேன். நீ ஏழையா இருக்கலாம், அனாதையா இருக்கலாம், ஆனா இந்த உலகத்துல இருக்க யார மாதிரி வேணாலும் நீ ஆகலாம். உனக்கு என்ன தேவையோ அதை நீ செய்ய முடியும். உன்னோட கனவுகளை நீ நினைவாக்கணும்னா, அப்ப ஈனோனால எப்படி முடியுது? சந்தோஷமா இருக்கணும்னா, நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி ஜெயிச்சு நம்ம நிறைவேற்றி காட்டணும். ப்ரூவ் பண்ணணுமா? அந்த மேஜிக் நைட்ஸ்ல நானும் சேருவேன். ஒரு விசல் ஃபிங்கர் நானும் மாறி காட்டுவேன். வா. ஒரு நேரம் முடிஞ்சுதா, ஒரு வெறி வந்ததுன்னு தான் நினைக்கிறேன். இந்த உசு பேத்துனா வேற மாதிரி பண்ணிடுறாங்க. அப்ப இவன்ட்டு முடியாதுன்னு பேசணும். அப்பதான் முடிக்கிறான். அவன் அதென்ன பண்ண ஈனோ தானே. நாளைக்கு ஆஸ்டாவும் யூனோவும் அந்த ராயல் கேபிட்டலுக்கு போக போறாங்க. அவங்கள நல்லபடியா வழி அனுப்பி வைக்கணும்ல. ஆனா ஃபாதர், பக்கத்து கிராமத்துல இருந்து உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வந்து மொத்தமா இங்க செஞ்சு வச்சிட்டீங்க போல இருக்கு. உண்மையாவே நீங்க சூப்பர் ஃபாதர். எதுக்காக அப்படி பாக்குற? இத நான் உனக்காக மட்டும் செய்யல, ஆனஸ்டா சொல்றேன். இத நான் யூனோக்காக தான் செஞ்சேன். ஃபாதர், உண்மைதான் சொல்றேன். எப்படியும் யூனோ மேஜிக் நைட்ஸ்ல ஒருத்தன ஆயிடுவான். ஆனா இவன் தான். நான் சொல்றத கேளு. இதுல அசிங்கப்படுறதுக்கு ஒண்ணும் இவ்வளோ இல்ல. டிமோட்டிவ் பண்ணா என்ன பண்ணுவான் அந்த பையன்? ஏன்னா நீ பாஸ் பண்ண மாட்டேன்னு ஊருக்கே தெரியும். என்னை என்கரேஜ் பண்ணி அனுப்புறதுக்கு பதிலா இப்படி என்ன வச்சு காமெடி பண்றீங்களே, இது உங்களுக்கு நியாயமா? ஏன்னா எப்ப வேணாலும் நீங்க திரும்பி வரலாம். உனக்கு புரியுதுல? உன்னோட வீடு இந்த சர்ச் தான். நீ எதை பத்தியும் கவலையே படக்கூடாது. இது நம்ம வீடு. அவன் ரொம்ப கவலையே பட சரியா மாட்டான். சொன்னீங்க. புரியுதா அஷ்டா? நீ இல்லனா நான் உண்மையிலே வருத்தப்படுவேன். தனிமையில இருப்பேன். யூனோ நீ இல்லனாலும் ஆமா, ஏன்னா நம்மள ஒரு படம்போ. சின்ன ஓய், விஷயத்தை பேசுடா, இந்த யோகிக்கு நீங்க வயசுலயே. சொல்லதானே போறீங்க? தோத்துட்டா திரும்பி வந்துட சொல்லுங்க அவனை. இல்ல யூனோவுக்கு அந்த பிரச்சனை இல்ல. என்ன பழக்கம் இது? அப்ப நான் மட்டும் தோத்துருவேனா? என்ன இதெல்லாம்? கண்டிப்பா நானும் விசட் கிங் ஆக போறேன். அதுக்கப்புறம் சிஸ்டர் லில்லி கிட்ட வந்து நான் கேட்பேன். கல்யாணம் பண்ணிக்கோங்க. கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நான் அவங்க கிட்ட அவனே. கேட்கிறேன். ஓகே, எல்லாரும் அமைதியா சாப்பிடலாமா? டேஸ்டியான பொட்டேட்டோஸ்ல அருந்த வாடி இல்ல. ஃபாதர் பண்ணிருக்காரு. நல்லா சாப்பிடுங்க. கண்டிப்பா இது உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். போதும், விட்டுருங்க மேடம். அங்க பாருங்க, பொட்டேட்டோ புட்டிங் இருக்கு. ஃப்ரை கூட பண்ணிருக்காரு. எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் சாஸ் கூட உங்களுக்காக இந்த குட்டிக்கு எட்டுதா டேபிள்? அது என்னோட கூட. எல்லாத்தையும் நீயே சாப்பிடாத, மத்தவங்களுக்கும் கூட. ஏன் இப்படி பண்ற? இது செமையா இருக்கு. சாப்பிட்றாங்களா? பத்திரமா இருக்கணும், சரியா? யூனோ நீங்க பத்திரமா இருக்கணும். லெட்டர் போடணும், சரியா? நிச்சயமா. நீங்க நல்லபடியா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. அண்ணன் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வந்துருங்க, சரியா? ஆஸ்டா கண்டிப்பா சீக்கிரம் திரும்பி வந்துருவான். ஒன்னும் பிரச்சனை இல்ல. டேய். என்னது? உனக்கே நல்லா தெரியும். நீ பண்ண துடிக்கிற அந்த விஷயம் ரொம்பவே பெருசு. ஒருவேளை நீ மேஜிக் நைட்ல போய் சேர்ந்துட்டேன்னு வெச்சுக்கோ, சேர்ந்துட்டா என்ன? நம்ம காண்ற கனவை நிஜமாக்க முடியும்னு நான் நம்புறேன். நானும் கண்டிப்பா எனக்கு பிடிச்சத செய்வேன். ஒரு நாள் நானும் முயற்சி பண்ணி மேஜிக் நைட்ல போய் சேருவேன். குட். இல்ல, அத பத்தி பேசி என்ன ஆக போகுது? இல்லடா, இதான் நான் bad. வெயிட் பண்ணுவேன். சரி, பாஸ்ட்ல இருறா. டைம் ஆயிடுச்சு, வா கிளம்பலாம். ஏய் யூனோ, கொஞ்சம் இரு. எப்ப பார்த்தாலும் ஏன்டா உன் மூஞ்ச உருன்னு வச்சிருக்க? ஏதாவது பதில் சொல்ல. நம்ம ரெண்டு பேரும் ரைவல்ஸ் தான். அதுக்காக ஃப்ரெண்ட்ஸா இருக்க கூடாதுன்னு எந்த ஒரு காரணமும் இல்ல. ஏய் உன்னதான். ஓடு. உங்களை அப்புறம் பாக்குறேன் guys. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அப்புறம் பார்க்கலாம். யோனாவும் ஆஸ்டாவும் ரொம்பவே சீக்கிரமா வளர்ந்துட்டாங்க. என்னால அதை கொஞ்சம் கூட நம்ப முடியல. ஆஸ்டாவை நான் பார்க்க ஆரம்பிச்ச முதல் நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் அதே எனர்ஜியோட இருக்கான். எல்லாரும் இங்க பாருங்க. இவங்க புதுசா இங்க வந்திருக்காங்க. சிஸ்டர் லில்லி. அவங்கள நீங்க அன்போட வரவேற்கணும். அட பாவி, பார்த்ததுமே வா. நானா? இவன் தான் வேண்டாம், இவன் திரும்ப வந்துடக்கூடாதுன்னு. Sorry, நான் வேணும்னு இப்படி பண்ணல. எனக்கு மன்னிச்சிடுங்க. பரவாயில்ல லில்லி. என்ன இவ இப்படி ஆடி இவன் வாங்கி என்னெல்லாம் சந்தோஷமா கேட்டு இருக்கா? சொல்ல. காதல். ஆனா ஒரு அது விஷயத்துல எப்போனா மட்டும் வரும். ஆகணும். இவனும் ரொம்பவே பெரிய ஆளாயிட்டான். அவரோட குணமும் மாறிடுச்சு. ரொம்பவே பலசாலியாவும் ஆயிட்டான். இவங்க கதை சொல்லி தான் வளர்த்தது. ஆஸ்டா, அவனுக்கு பயங்கரமா அடிபட்டிருக்கா. இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். அவன் நான்
காப்பாத்த தான் முயற்சி பண்ண. என்ன நடந்தது? யூனோ என்ன ஆச்சுன்னு சொல்லு. ஆஸ்டா, உனக்கு ஒண்ணும் இல்லடி, பொழைச்சிருவ. சிஸ்டர் சொல்லு ஆஸ்டா. நீங்க என்ன கல்யாணம். பண்ணிட்டீங்களா? இவனுக்கு ஒண்ணும் ஆகாது. இந்த பல்லு தான் நல்லபடியா போயிட்டு வாங்க பசங்களா. அவங்களை நினைச்சா பெருமையா இருக்கு. சம்மர் வந்துருச்சு. ஆஸ்டாவும் யூனோவும் ராயல் கேபிட்டலுக்கு போறதுக்கு அவங்க பயணத்தை மேற்கொண்டுட்டு மீதி இருக்காங்க. பேர்லாம்? மேஜிக் நைட்ஸோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போயிட்டு இருக்காங்க. அவங்க இருந்த கிராமத்துல இருந்து ராயல் கேபிட்டல் ரொம்ப ரொம்ப தூரமாவே இருந்தது. எப்போ போய் சேர்றது? ராயல் கேபிட்டலா? ஆமா, அது எப்படி இருக்கும்? விசிட் கிங் மட்டும் நான் பார்த்தேன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதுக்கு முதல்ல மேஜிக் நைட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம கிளியர் பண்ணணும். அதுக்கப்புறம் யாருக்கு தெரியும். ஓ, எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு. இப்ப எதுக்கு துள்ற? உனக்கு கொஞ்சம் கூட பயமாவே இல்லையா? ஆ? நான் எதுக்கு பயப்படணும்? நீ திருந்தவே மாட்டல்ல? பரவாயில்லப்பா, சீக்கிரமாப்பா, நம்ம ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கு. ஹேய், நான் சீக்கிரமாவே ஒரு சூப்பர் விசிட் கிங்கா மாறணும். நீ சீக்கிரம் போறதெல்லாம் வேகமா நடக்காது. அதனால ஒண்ணும் விசல் கிங்கா மாற போறது கிடையாது. நான் கண்டிப்பா விசிட் கிங்கா ஆகதான் போறேன். ஆஸ்டா, உண்மையாவே இது நீதானா? நீ சாதிப்பேன்னு வேண்டிக்கல. சிஸ்டர், என்னோட டார்லிங் லிலி. ஏய். அப்படியே நான் இங்க திரும்ப வந்திருக்கேன். இப்போ நான் ஒரு விசிட் கிங்கா மாறிட்டேன். இப்போ நீங்க என் கூட வரீங்களா? வரேன். நல்லா கெட்டியா பிடிச்சுக்கோ, பயணத்தை ஆரம்பிக்கலாம். நடப்புதான். நடந்தா நல்லா இருக்கும். மேஜிக் இல்லாம எப்படி பறப்ப? முதல்ல அதை கீழே போட. கண்டிப்பா என்னால அதை செய்ய முடியும். நினப்புதான். பார்க்கதானே போறேன். அதேதான் நானும் ரிமோட்டை சொல்றேன். வச்சு கண்டிப்பா நான் இதை செய்வேன். நீ கிவ் அப் பண்ணாம போராட்டாலே இதெல்லாம் நடக்கும். சீக்கிரமா வா, போலாம். என்ன நீ பொறுமையா தான் வர போறியா? ராயல் கேபிட்டல்ல சீக்கிரமா போய் நம்ம ட்ரையல் பார்க்கணும். இவன் திருந்தவே மாட்டான். உன்னால என்ன பிடிக்க முடியாது. முன்னாடி பார்த்து ஓடுற சாமிய. நான் சோர்ந்து அடங்கோ. இன்னும் தாண்டா டயர்ட் ஆகுது. இன்னும் ரொம்ப தூரம் போகணும். இது வேலைக்கே ஆகாத. நான் விட மாட்டேன். முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பேன். ஓரமாக உட்கார். டேய் டேய் டேய், அட பாவி. சர்ச்சில் இருக்க எல்லாருமே இதை சாப்பிடணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. நடக்கும் தான். இந்த பக்கம் தான். இல்ல இந்த பக்கம். என் பின்னாடியே வா. காட்டுக்குள்ள ஒரு போர்டு வச்சுக்கிறீங்க, சந்தோஷமா இருக்கும். இது வேறையா? இவன் கஷ்டப்பட்டு பண்றதா அசால்ட்டா வருது. கொஞ்சம் பொறுமையா இரு. உனக்கு உதவிதான் பண்ண. ஆனா நான் உங்ககிட்ட உதவி கேட்கவே இல்லையே. மாட்டிக்கிச்சு. ஐயோ, பாலைவனம் வாங்கறியா? சூப்பரா இருக்குது இல்ல? No! General Precious are the more relief to us. ஏழு ஊர் 7 கடல் தாண்டி வராங்க. என்னாச்சு, ஏன் நின்னுட்ட? என்னடா நடுக்காட்டுல கட்டி வச்சுக்கிறீங்க? இது ரொம்ப பெருசா இருக்கு. நம்ம ஒரு வழியா ராயல் கேபிட்டலுக்கு வந்துட்டோம். இது மேல இங்க தான் விசிட் கிங் இருக்காரு. ஓ, அவர் இருக்காரா அப்போ? நாம இப்பவே போலாம். கண்டிப்பா இதை சிறப்பா செஞ்சிடலாம். நீ தயாரா இருக்கன்னு நம்புறேன். இதோ நான் வந்துகிட்டே இருக்கேன். நான் நிச்சயமா விசிட் கிங் ஆக போறேன். யா! ஒரு பெரிய ஜர்னிக்கு அப்புறம் ஆஸ்டாவும் யூனோவும் ராயல் கேபிட்டலுக்கு வந்து சேர்ந்தாங்க. க்ளோவர் கிங்டம்க்கு. இங்கதான் அவங்க வா, மேஜிக் ஒரு நைட்ஸ் ஊரே என்ட்ரன்ஸ் இருக்கு. எக்ஸாம்ல கலந்துக்க போறாங்க. அவங்க மேஜிக் நைட்ஸ்ல கலந்துக்கணும்னா அவங்கள ப்ரூவ் பண்ணணும். இங்க அதுக்காக வந்திருக்க மத்தவங்களோட அவங்க போட்டி போடணும்.
இந்த எபிசோட் சூப்பரா போச்சு. அப்படியே கலகலன்னு ஸ்பீடா போயிட்டு அப்படியே முடிஞ்சிருச்சு. டைம் போனதே தெரியல. நடுவுல அந்த ஃப்ரேம்லாம் காட்டுனாங்கல்ல, அந்த ஊர தாண்டி தாண்டி போகும்போது சூப்பரா இருந்தது பார்க்கறதுக்கே. அப்புறம் அந்த ஃபாதர் தாங்க ரொம்ப கடுப்பேத்துது. ரொம்ப பார்ஷியாலிட்டி பார்க்குறாரு. அவன நம்பவே மாட்றாரு. அதுவும் இல்லாம அவனுக்கு அந்த மேஜிக் இல்லன்றதுனால அவனால எதுவுமே முடியாது. எதுவுமே பண்ண மாட்டான்னு நினைக்கிறான். ஆனா பட் பின்னாடி அவன் எவ்வளோ வேலை பார்க்குறான். அந்த ஃபிசிக்கலா அவன் எவ்வளோ விஷயம் பண்றாங்கிறது அவங்களுக்கு தெரியுதா தெரியலையான்றதே தெரியல. ஸோ அந்த விஷயம்லாம் கொஞ்சம் ரொம்ப கோவம் வந்தது. போகட்டும், கற்றுக்கிட்டு ஃபெயில் ஆகிட்ட கூட வரட்டுமே என்ன இப்போ. ஆனால் அது வந்து அவர் ஏற்றுக்கவே மாட்டார். வின் பண்ணுறவன் மட்டும்தான் அங்கே போகணும் அப்படின்னு நிற்கிறார் அவர். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கடுப்பாக இருந்தது. அப்புறம் அந்த சிஸ்டர் அவங்க வந்து நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. அவனை எனி டைம் வந்து கொஞ்சம் மோட்டிவ் அவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் அப்போ குறும்பா விளையாடுறாங்க அவன்கிட்ட. ஆனாலும் வந்து ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க இவன் மேலே. எனக்கு பாதிரியை பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னா, ஒருவேளை ரொம்ப டூ மச் அக்கறை காட்டுறாரோ அப்படின்ற ஒரு அப்படின்னு ஃபீலும் தோணுச்சு. கொடுக்குது. ம். ஏன்னா இப்போ அவன் போனால் அவன் காயப்பட்டுரும், அவனுக்கு எதனா ஆகிடும். இவன் வந்து சமாளிச்சுப்பான் ஈனோ. பட் வந்து அஷ்டாக்கு எதுவுமே தெரியாது, மேஜிக்கே தெரியாதுன்றப்போ அங்கே ஆபத்து அதிகமாச்சு, இவனுக்கு எதனா ஆகிடுமோ அப்படின்ற அந்த பதட்டமும் இருக்கோ அப்படின்ற மாதிரி தான். அதுக்கு விட்டால் தானே தெரியும். ஏதாவது விடணும், அவன் கற்றுக்கணும், தோத்துட்டு கூட வரட்டுமே. பட் கற்றுக்கவே விடாமல் அப்படியே பொத்தி பொத்தி வச்சுருந்தா என்னன்ட்டு தெரியும் அவனுக்கு. 2 பேர் இருக்கும்போது ஒருத்தன் மட்டும் வாழ்ந்துனேங்கிறான், எதுவுமே தெரியாமல் பொத்தி வச்சுருந்தா அப்படி முடியுமா? அவனோட கேரக்டரே செட்டே ஆகாதுல்ல. அப்படி இருக்கப்போ விட்டுது. சரி போய் அடிபட்டுனா வரட்டும், அப்போ கூட அடங்கட்டும் அப்படின்னாவது விட்டுடலாம். அதுவும் விட மாட்டேன்றது. அது இல்லாமல் அவன் துடிப்பாக தான் இருக்கான். அவன் செய்யணும்னு ஆசைப்படுறான். இவன் மந்தமாக இருந்தாலோ ஏதோ அனுப்புனா நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அவன் அது வெறியாக இருக்குன்னும் போது அனுப்புனா என்னன்றது தான். அது இல்லாமல் அவன் குறும்பாக இருக்கிறதுனால இவங்களும் அந்த குறும்புத்தனத்திலே அவனை அந்த மாதிரி பண்ணால் கூட எல்லாருக்குள்ளேயும் அந்த ஒரு அன்பு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுதான் அவங்க அப்படி வெளிப்படுத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த சிஸ்டர் இந்த கதையை சொன்னனால தான் 2 பேருக்குள்ளேயும் அந்த ஆசை வந்தது. இப்போ சொல்லப்போனால் அஷ்டாக் தான் முதல்ல வந்தது. அவன் மூலியமாக தான் ஈனோக்கே வந்தது. அப்படி இருக்கப்போ அவன் போனால் இவன் போனால் என்ன அப்படின்றதா. 2 பேருக்குமே வெளியே போனால் ஆபத்து இருக்குது. சமாளிக்கிறதுக்கு போயிட்டு போயிட்டு வந்தால் தான் தெரியும். ஒருத்தனை மட்டும் பொத்தி வச்சுன்னு ஒருத்தன் மட்டும் கற்றுன்னு இருந்தால் நல்லாவும் இருக்காது. அது அவர் தான் புரிஞ்சுக்கணும். சரி போட்டோம் அப்படின்றது வயசாக எல்லாருக்குமே புரியுது. அது அவர் மட்டும் டூ மச் அக்கறை காட்டுறதுனால கொஞ்சம் அப்படி தெரியுது. வேற அது ஒன்றும் வந்து வாண்டங்களாக வேற கலாய்க்குதுங்க. ப்ளஸ் அவர் பெரிய மனுஷன் இல்லை. அவருக்கு தெரிய வேணாமா ஒரு பையனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அவன் எந்த விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்றது கொஞ்சமாச்சும் தெரியணும். இந்த அளவுக்கு போட்டு பண்ணால் கொஞ்சம் இரிட்டேட் ஆகுதானா. சின்ன வயசு ரொம்ப பாசத்தை ஊட்டி வளர்த்துட்டாரு போல இது இவனை. ரொம்ப துடுக்கா ஒரு மாதிரி சேட்டை பிடிச்சினா இருக்கானா. அதனால கண்டிப்பாக ரொம்ப பிடிச்ச பையனா அஷ்டா கூட இருந்திருக்கலாம். மேபி அதனால கூட இந்த கேர் இருக்கலாம். பிரிஞ்சு போயிட்டு ஒரு மாதிரி மிஸ் ஃபீல் அது இதுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா. வந்தால் தான் அப்படி கொஞ்சம் நான் கலகலன்னு இருக்குது, அது இல்லைன்னா ஒரு மாதிரி ஆகிடுன்ற அந்த இது கூட இருக்கலாம். அதுதான் குழந்தைய பார்த்துக்க வேணுன்றார் அவர். எனக்கு அதெல்லாம் கேட்கும்போது கட்டுப்பாக வருது. நீ பார்த்துக்க ஏன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அட்லீஸ்ட் வந்து இதில் ஏதாவது அட்வைஸ் பண்ணலாம். இதுடா இப்படிடா இது வேணாம், உனக்கு செட் ஆகாது, அதாவது எப்படி சொல்லணுமோ அந்த மாதிரி. இது இவ்வளோ கஷ்டம்டா அப்படி சொல்கிறது வேற. நீ போன தோத்துட்டு தான் வருவ, திரும்பி தானே வரப்போகிற, இதுக்கு அப்படின்னு சொன்னால் அவனுக்கு எப்படி இருக்கும். ஸோ முன்ன கூட இந்த போயிட்டு அந்த லெட்டர் கொடுக்கறது கூட இவனை அனுப்பாமல் அவனை அனுப்பிச்சது கூட எப்படி இருக்குன்னா, இவன் போனால் எதனா அடிபட்டுருவான், எங்கன்னா இதுவாகிடுவான், இவன் போனால் சமாளிச்சு. இப்போ இவன் போய் ஆச்சு இல்லையா, அந்த மாதிரி தான். எதிர்பாராமல் என்ன வேணால் நடக்கலாம். யார் வேணால் ஆபத்து வரலாம், வராமே போகலாம். ஸோ அது அவர் புரிஞ்சிக்கல, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இந்த அளவுக்கு இப்போ அவனை பார்த்துக்கிட்டா கூட நாளை பின்ன எப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் எப்படி சமாளிப்பான். ரொம்ப கஷ்டப்படுவாள் அவள். அட்லீஸ்ட் பழக்காத விடலாம். அதே மாதிரி அவன் ஆசைப்படுற அந்த பொசிஷனும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்குமே காமிச்சாங்க. பெரிய பொசிஷன். ஏன்னா அவ்வளோ பெரிய மிருகமாக இருக்குது. அது எங்கே அது விட்டதே பார்த்தா ஒரு அணுவலை மாதிரி உடஞ்சிச்சு. அந்த ஒரு சும்மா ஒரு பிளாஸ்டே லேசர் ஒரு வச்ச ஒரு ஊரே அழிஞ்சிச்சு. அப்படியேப்பட்ட ஒரு இதுவை வந்து ஒத்தாலாந்து அடக்கி இருக்காரு, பண்ணியிருக்காருன்னா அப்போ அது எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ பெரிய இதில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து. ஆனால் சின்ன பையனாக தெரிஞ்சது. அவரே பார்க்கறதுக்கு ஒரு 15-16 வயசு பையன் மாதிரி தான் தெரியுது அந்த இதுக்கே. ஸோ நான் நினச்சேன் ஒருவேளை பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததா அப்படி இருக்குமோ, இப்போ இறந்து போயிட்டு இருப்பாரோ அப்படின்னு நினச்சேன். இல்லை, இப்போ இருக்கான்ற மாதிரி தான் சொல்கிறார். ஸோ இப்போ ஒரு மெச்சூரான ஏஜில் அப்படி இருப்பார் போல இருக்குது. சொல்லப்போனால் இப்போ ஆஸ்டாக இருக்கிற அந்த ஏஜ்லேயே இவ்வளோ பெருசாக அடக்கியிருக்காருன்னா அப்போ எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும். அது புரிஞ்சது. பார்க்கலாம் இப்போ தான் இங்கே உள்ளே வந்து அது என்ன நடக்க போகுது. நான் நினச்சேன் இங்கேருந்து பார்த்து சின்ன இதுவுமா இருந்துச்சு. சரி ஒரு கிரவுண்டு மட்டும் இருக்கும் போல் எல்லா ஊரும் வந்து அடிப்பாங்க. பார்த்தா உள்ள ஒரு ஊரே கிடக்குது. அதுக்கு நடுவில் அந்த கிரவுண்டு மட்டும் இருக்குது. வேற மாதிரி இருக்குது. அதுதான் இப்போ போகிற பிளேஸில் நிறைய பேர் ஃபைட் பண்ணணும். இப்போ ஃபைட்டு கூட ஓகே, நிறைய ஏதோ பண்ணியிருக்கான், பண்ணுவான். பட் எல்லாரும் வந்து புக்கு யூஸ் பண்ண இவன் என்ன பண்ணுவான், புக்கே திறக்க மாட்டான். அதை பற்றி அந்த இது அவனுக்கு இல்லையான்றது எனக்கு புரியல. ஜஸ்ட் இது மட்டும் தானான்றது. அது திறந்து எதுவுமே கற்றுக்கல. ஸோ உங்கள் புக்குக்கும் அலோடா, அதை வச்சு எல்லோரும் மேஜிக் பண்ணி ஃபைட் பண்ணுவாங்கன்னும் போது இவன் என்ன பண்ணுவான்றது தெரியல. முக்கியமாக இங்கே மெயினே மேஜிக் தான். அதுதான் மெயின். ப்ராக்டிஸ் பண்ணுறது இதெல்லாம் ஓகே, அதுவும் வேணும் தான், பயிற்சி தான். பட் வந்து இதுவும் சுத்தமாக புக்கே தரக்கணும். எப்படி அங்கே உணர்ச்சி பாசப்பட்டதுனால அந்த புக்காக அதுவாக இருந்து செயல்பட்டது. அவனாக எதுவும் பண்ணலை, அதுவாக வந்து பண்ணிச்சு. அந்த மாதிரி ஏதாவது பண்ணணும். அட்லீஸ்ட் சும்மாவா திறந்து பாடுறான், என்ன ஒரு படி என்ன தெரிஞ்சுக்க அப்படின்ற மாதிரி இப்போயே அதான் நினைக்கிறேன். அந்த புக்காக தான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுமோன்னு தோணுது.
ஸோ அது இவன் கையில் தான் இருக்குது. இவன் இதுதான் மெயின். அது எனக்கு வராதுன்னு நான் அதுலேயே இருக்கான். திறந்து படித்து வருதா வரலையான்றது அந்த இதுவே வரணும் இல்லையா, அதுக்கு இன்னும் போகல. ஏன்னா இப்போ இந்த பக்கம் ஈனோ பார்த்தா அசால்ட்டாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறான் புக்கு வச்சு. இவ்வளோ கட்டில் இவ்வளோ என்னது 1000 புஷ்அப்பு 10,000 இது எடுத்துன்னு பண்ணுறது அவன் அசால்ட்டாக பண்ணுகிறான்றப்போ இதையே அவன் கொஞ்சம் எடுத்துக்கணும் தான். அது பார்க்கலாம், அங்கே போய் தான் நடக்கும் போல இருக்குது. ஆனால் பிளாக் கவர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. நான் இப்படி 2 எபிசோட்லேயே இந்த அளவுக்கு இருக்குன்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. சூப்பராக இருக்குது அந்த 2 பேர் காம்போ. ஈனோ ஆஸ்தா அவங்களோட காம்போ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாம், எனக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் பசங்க தான் அப்படி தான் இருந்தது. பட் இப்போ இந்த ஃப்ளாஷ்பேக் சீன் காட்டுறப்போ அது சீரியஸ்னஸ் தெரியுது. எவ்வளோ பெருசு எவ்வளோ பெரிய விஷயங்கள் நடக்குதுன்றப்போ ஓகேடா அப்படின்னா இருக்குது சம்பவன்றது தெரிஞ்சது. இப்படியே இருக்குமா அப்படின்னு நினச்சேன். ஒரு ஒரு மெச்சூரானால தெரியலையா, எல்லாருமே சின்ன சின்ன பசங்கன்றப்போ அது ஒரு மாதிரி ப்ராக்டிஸ் அப்படி தான் இருக்குன்னு நினச்சேன். பட் இந்த வயசுலேயே ஒருத்தர் அந்த லெவலில் இருக்கிறப்போ அப்போ இது இருக்குடா சம்பவம் அப்படின்றது அப்போ தான் புரிஞ்சுது. அதை விட அந்த கோல் வச்சுட்டு ஒன்று போகிறதுனாலே ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இப்போ ஆஸ்தாவும் ஐயனும் அது வந்து இப்போ அது ஒரு இது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இப்போ 2 பேர்த்துல யார் வின் பண்ணுவாங்க, எப்படி அதை போவாங்க, ஒருத்தர் தோத்தோ ஒருத்தர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, எப்படி அதை ஹேண்டில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் போவாங்கன்ற வரைக்கும் எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதுமாதிரி இன்னும் பார்த்தீங்கன்னா பார்க்கறது ஏதோ மெச்சூரான ஆள் அப்படி என்னவோ சைலண்டான ஆள் எதுங்க அப்படி இல்லை, இருக்குது அவனுக்குமே ஈவோ கிளாஸ் இருக்குது. ஏன்னா நம்ம அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் 2வது எபிசோடே பார்க்கல. இவனுக்கு மேஜிக் தெரிலன்றப்போ வேணுனே மேஜிக் பண்ணிருந்தாங்க ஈனோ. அப்போவே தெரிஞ்சது இவன் என்னடா அவன் இல்லையே ஏதோ ஒன்று பண்ணுறானே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது புரிஞ்சது. நல்லா அஷ்டமையை தான் அவனும். பட் அவன் வெளியே காமிச்சிக்கல, அவன் காமிச்சிக்கிறான் அவ்வளோதான். ஆனால் உள்ளுக்குள்ளே 2 பேரும் ஒரே மாதிரி தாங்கிறானுங்க. சரிங்க, இப்போ தான் 7 மலை 7 கடல் தாண்டி வந்திருக்கானுங்க. உள்ளே என்ன சமம் நடக்கும்னு தெரியல. ஆனால் வேற மாதிரி இருக்குது அந்த இடமே. இவ்வளோ இப்படி இருக்கும் நான் எதிர்பார்க்கல. ஸோ உள்ளே இன்னும் போய் இன்னும் புது புது ஆளுங்க புது புது கேரக்டர் அது இதுன்னு வரும் போல். அதுக்குள்ளால் அம்மா ஆள் என்ன பண்ணுறான் இன்னும் என்ன பண்ணுறான்றது இருக்குது. இது கூட போட்டி போட்டு ஸோ இது ரொம்ப இது இங்கே தான் டீட்டெயிலிங்காக இருக்குது போல் இருக்குது. ஸோ பார்ப்போம் வெயிட்டிங். ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.